பார்க்க போகிற வீடியோ RxJSல இருக்க merge operator. ஸோ merge operatorனா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுவோம், எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், அதோட ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம mergeோட ஒரு கான்செப்டை தெரிஞ்சுப்போம். இப்போ நீங்கள் ஹைவேயில் போகும்போது அந்த ஹைவேயை கனெக்ட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ரோட்ஸ் இருக்கும் கரெக்டாக. அந்த மல்டிபிள் ரோட்ஸும் ஒரே ஒரு ரோட்டில் கனெக்ட் ஆகும், அதுதான் ஹைவேன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் ஹைவேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் merge. மல்டிபிள் அப்சர்வபிள்ஸை ஒரே அப்சர்வபிளாக அது என்ன பண்ணும் அப்படின்னா merge பண்ணுறது தான் நம்மளுக்கு merging சொல்கிறாங்க. ஸோ அதுதான் RxJSல நம்ம merge ஆப்ரேட்டராக யூஸ் பண்ணணும். இன்னும் கிளியராக நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சேட் பண்ணுறீங்க, சேட் உங்களுக்கு வர மெசேஜ் வந்து சிங்கிள் அப்சர்வபிள், ஆனால் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னா அது அத்தனையுமே உங்கள் சேட் விண்டோவில் வரணும். அப்படின்றப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா மெசேஜஸையும் ஒவ்வொரு அப்சர்வபிளாக எடுத்து நம்ம ஒரே அப்சர்வபிளாக ஆக்கிறது தான் merge. ஸோ வந்து இந்த merge பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு அது அந்த வேல்யூ வந்து எமிட் ஆனோடனே நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூஸ் வந்துடும். தட் மீன்ஸ் அப்சர்வபிள் எமிட் பண்ணோடனே நம்மளுக்கு வேல்யூஸ் வந்துடும். இன்னொன்று வந்து அது பாட்டுக்கு அது வேல்யூஸ் கொடுத்துட்டே இருக்கும், இது என்ன பண்ணும் merge பண்ணிகிட்டே இருக்கும், எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டோ இது எதுவுமே இருக்காது, அது அதோட வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும். சிம்பிளாக இதுதான் merge ஆப்ரேட்டர். இடத்துலலாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் merge ஆப்ரேட்டரை ரியல் டைமில் அப்படின்னு பார்த்தோன்னா ஈவெண்ட் ஹேண்ட்லிங். நம்ம வந்து மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் வந்து அக்கர் ஆகுது, தட் மீன்ஸ் மல்டிபிள் யூசர்ஸ் வந்து அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில், இல்லைனா கீபோர்டு இன்புட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், இல்லைனா டேட்டா அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேட்ச் பார்க்குறீங்க, அப்போ அந்த மேட்ச்சில் வந்து ஸ்கோர்ஸ் வேல்யூ நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஈவெண்ட் ஹேண்ட்லிங் பண்ணும்போது அப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்கிறாங்க, மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது அதெல்லாம் merge பண்ணி நம்மளுக்கு டைமென்ஷனலியாக என்ன பண்ணோன்னா சிங்கிள் அப்சர்வபிளாக ஆக்கிரும். த சேம் இன்னொரு மெத்தட் என்னென்னா parallel டாஸ்க் எக்ஸிக்யூஷன் வாங்க. அப்படின்னா இது வந்து மல்டிபிள் ஏபிஐஸை, தட் மீன்ஸ் மல்டிபிள் ஏபிஐ ரிக்வஸ்ட்டை வந்து ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றா வந்து என்ன பண்ணோன்னா merge பண்ணி மொத்த ரெஸ்பான்ஸும் நம்மளுக்கு ஒன்றா கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட் எடுத்துட்டோன்னா ஒரே டேபிளில் இன்செர்ட் பத்தாது. ஸோ அது வந்து மல்டிபிள் டேபிள்ஸ் வச்சுருப்பாங்க. எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் இருக்காங்கன்னா, ஒரு யூசர் அந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த கிளாஸ் டீச்சரோட பையன், தட் மீன்ஸ் எந்த கிளாஸ் டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரெப்பாக இருக்காங்க, அவனோட கிரேட் என்ன, அவன் எந்த ஏரியாவிலேருந்து வரான் அப்படின்றத தனித்தனி டேபிளாக போட்டு அதை மொத்த டேபிளாக இன்சல்ட் பண்ணுறது தான் நம்மள வந்து parallel மல்டிபிள் ஏபின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றுன்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம merge யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம merge யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் app.component.ts எடுத்துருக்கேன், உங்களுக்கு எங்கே வேணுமோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். RxJSல நம்ம ஆல்ரெடி வந்து என்ன இம்போர்ட் பண்ணோன்னா mergeன்னு சொல்லி ஆப்ரேட்டர் இம்போர்ட் பண்ணோம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இவ்வளோ நாள் இருந்த ஆப்ரேட்டருக்குள்ளேயும் மட்டும்தானே இருந்துச்சு, அப்போ இது க்ரியேஷனாக பைப்பபிளாக? mergeஐ வந்து நம்ம க்ரியேஷன் ஆப்ரேட்டராகவும் எடுத்துக்கலாம், பைப்பபிள் ஆப்ரேட்டராகவும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேஷன் ஆப்ரேட்டராக எடுப்போம். அப்போ க்ரியேட்டர் ஆப்ரேட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நான் இது க்ரியேட்டர் ஆப்ரேட்டராக எடுத்துருக்கேன். mergeஐ எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் சோர்ஸ் srcன்னு போட்டுப்போம், src1 ஈக்குவல் டு நான் இன்டர்வல் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இன்டர்வலில் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் எனக்கு இந்த இன்டர்வல் ரன் ஆகணும். ஆனால் எனக்கு இந்த இன்டர்வல் ஒரு 3 செகண்டுக்கு மட்டும் ரன் ஆனால் போதும். அப்படின்னா நம்ம அதில் எதில் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா டேக்குன்ற இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ டேக்குன்றது ஒன் ஆஃப் த பைப்பபிள் ஆப்ரேட்டர் தான். சிம்பிளானதுனால நான் அது தனியான வீடியோ போடலை. ஏன்னா டேக்குனா நம்மளுக்கு எவ்வளோ டைம் வந்து அந்த ஏபிஐயோ இல்லைனா எவ்வளோ டைம் வந்து அந்த அப்சர்வபிள் ரன் ஆகணும் அப்படின்றத நம்ம டேக் ஆப்ரேட்டர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் வந்து இன்னொரு சோர்ஸ் போடுறேன், src2. ஸோ இது ஒரு அப்சர்வபிள், இது ரெண்டாவது அப்சர்வபிள். இதில் நான் ஒவ்வொரு 2 செகண்டுக்கும் டாட் பைப்
எத்தனை டேக் வரணும்? 2 டேக் வந்தால் போதும். ஸோ எனக்கு ஒவ்வொரு 1 செகண்டுக்கும் 3, ஒவ்வொரு 2 செகண்டுக்கும் 2. ஆனால் இந்த வந்து என்ன ஆகணும்? 2 டைம் தான் ரன் ஆகும், இது 3 டைம் தான் ரன் ஆகும். அப்போ என்ன வரும்? 0 1 2ன்னு ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சரும், செகண்ட் இருக்க 0 1ன்னு வருமா? ஸோ இது ரெண்டுமே மர்ஜ் பண்ணணும் ஒரே அப்சர்வபிளில். எப்படி? இது ரெண்டும் தனித்தனி அப்சர்வபிள். சோர்ஸ் 1 சோர்ஸ் 2ன்றது தனித்தனி அப்சர்வபிள். அதோட வேலை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் அப்சர்வபிளோட வேலை ஒவ்வொரு 1 செகண்டுக்கும் ரன் ஆகணும், ஆனால் அது 3 டைம் தான் ரன் ஆகணும். நெக்ஸ்ட்டோட அப்சர்வபிள் வேலை என்ன? ஒவ்வொரு 2 செகண்டுக்கும் ரன் ஆகணும், ஆனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இது 2 டைம் தான் ரன் ஆகணுன்ட்டு. அப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டோட அவுட்புட் என்ன இருக்கும்? 0 1 2ன்னு வரும். செகண்டோட அவுட்புட் என்ன இருக்கும்? 0 1ன்னு தான் இருக்கும். இப்போ இது ரெண்டுமே நான் கம்பைன் பண்ணுறேன். ஸோ கான்ஸ்டன்ட் மர்ஜ்னு நான் வேரியபிள் நேம் கொடுத்துட்டு merge அப்படின்ற இந்த கிரியேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி source 1, source 2ன்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம அப்சர்வபிள் ஒரே அப்சர்வபிள் ஆக்கிட்டோம், மல்டிபிள் அப்சர்வபிளை நம்ம ஒரே அப்சர்வபிளாக மாற்றிட்டோம் mergedன்னு. இப்போ இந்த அப்சர்வபிளை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும். merged டாட் சப்ஸ்கிரைப் எக்ஸ், இதுலேருந்து வேல்யூ எடுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வேல்யூ எடுக்க முடியும். ஸோ console.xன்னு அது நான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு புரியும் merge ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க மெத்தட் வந்து க்ரியேஷன் ஆப்ரேட்டர். mergeல மட்டும் நம்ம 2 வகையாக யூஸ் பண்ணலாம், பைப்பபிளாகவும் யூஸ் பண்ணலாம், க்ரியேஷனாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம க்ரியேஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி ரன் ஆகுது? 1 0 1 0 2 1. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு எத்தனை வந்திருக்கணும்? 0 1 2ன்னு வந்திருக்கணும். அதான் பாருங்கள் கன்கரண்ட்லி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 0 1ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 2 செகண்டுக்கு என்ன ஆயிடுச்சு? இது 1 செகண்ட், இது 1 செகண்டு. அடுத்த 2வது செகண்டுக்கு திருப்பி 0 நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. திருப்பி நம்மளுக்கு 1 செகண்டில் 2 வந்துருச்சு. இது ஃபஸ்ட் அப்சர்வபிள், இது செகண்ட் அப்சர்வபிளோட 0, இது ஃபஸ்ட் அப்சர்வபிளை விட 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1, இது செகண்ட் அப்சர்வபிளில் 1. ஸோ இது வந்து எதுவுமே எதுக்கும் வெயிட் பண்ணாது, ஒவ்வொரு அப்சர்வபிளில் ரன் ஆகி வர வேல்யூஸை மொத்தமாக மர்ஜ் பண்ணும் டோட்டலாக. இதுதான் வந்து க்ரியேஷன் ஆப்ரேட்டர் மர்ஜோட வேலை. நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தியரியில் கொடுத்த மாதிரி தான். இப்போது இதையே பைப்பபிளாக யூஸ் பண்ணால் அப்படின்னா இந்த அப்சர்வபிளில் மற்ற அப்சர்வபிளாக ஆட் பண்ணணும் அப்படின்னு ஒரு அப்சர்வபிளை மட்டும் நம்ம ஸ்டாட்டிக்காக வச்சு அப்படியும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம போய் அது ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துக்கலாம். இப்போது நம்ம இதை பைப்பபிளாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம RxJSல போட்டிருக்கோம் அது வந்து க்ரியேஷன். இப்போ பைப்பபிளாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆப்ரேட்டருக்குள்ளே merge போடணும். இப்போது இந்த merge இங்கே போட்டுட்டோம். இப்போது இஷ்யூ வரும் பாருங்கள், இஸ் டிக்ளேர்ட் பட் நெவர் இஸ் டூப்ளிகேட் ஐடென்டிஃபையர். என்னென்னா நம்ம க்ரியேஷன் ஆப்ரேட்டரில் யூஸ் பண்ணோன்னா நம்மளால் பைப்பபிளில் யூஸ் பண்ண முடியாது, பைப்பபிளில் யூஸ் பண்ணோன்னா நம்மளால் க்ரியேஷனில் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போது வந்து நான் பைப்பபிளாக யூஸ் பண்ணுறதுனால க்ரியேஷனில் இருக்கிறத ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். இது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் ஒன்ஸ் க்ரியேஷனில் போட்டதுக்கப்புறம், தட் மீன்ஸ் பைப்பபிளில் போட்டதுக்கப்புறம் இப்போ நான் இதை வந்து பைப்பபிளாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். த சேம் மர்ஜ்டுக்கு பதிலாக நான் இப்போ என்ன பண்ணுறேன், அதே போட்டுக்கிறேன் மர்ஜ்டுன்னு, கான்ஸ்டன்ட் மர்ஜ்டு. பட் இதில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோன்னா, ஒரு அப்சர்வபிள்குள்ளே மற்ற அப்சர்வபிள் எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு source 1 அப்படின்ற இந்த அப்சர்வபிள்குள்ளே பைப் ஆப்ரேட்டர் யூஸ், பைப்பபிள் வழியாக பைப் ஆப்ரேட்டர் வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது இங்கே உள்ள SR2 இப்படி வேணால் நம்ம எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இன்ஃபினிட்டி தான், அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சேம் கோட் தான் யூஸ் பண்ணுறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா ப்ரீவியஸ் கோட் மாதிரியே தான் ஒர்க் ஆகிருக்கும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. பட் இந்த அப்சர்வபிள்குள்ளே மற்ற அப்சர்வபிளில் வந்து மர்ஜ் பண்ணுறது
நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் பைப்பபிளாகவும் நம்ம தனியாக மொத்தமாக எல்லா அப்சர்வபிளையுமே வந்து ஒரே அப்சர்வபிளாக வந்து தனியாக ஒரு வேரியபிள்குள்ளே க்ரியேட் பண்ணுறது க்ரியேஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக நீங்கள் க்ரியேஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம், பைப்பபிள் வழியாக வேணாம். இப்போ அது டெப்ரிகேட்டட் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக நான் இதை சொல்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நம்ம போய் ப்ரௌசரில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எப்படி வந்து நம்ம க்ரியேஷன் வந்து அப்சர்வபிள் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். பட் யூஸ் பண்ணுற விதமும் அது யூஸ் பண்ணுற டைப்பும் வேறையாக இருக்குது. அவ்வளோதான். பாருங்கள் 0 1. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகிடுச்சு, அடுத்த 2 செகண்டில் செகண்ட் அப்சர்வபிள் வந்து க்ரியேட் ஆகி எமிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ஃபஸ்ட் அப்சர்வபிள் எமிட் ஆகிருக்கு, திருப்பியும் செகண்ட் அப்சர்வபிள் எமிட் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் வந்து க்ரியேஷனுக்கும் பைப்பபிளுக்கும் அப்படின்னா, நம்ம க்ரியேஷன் பண்ணும்போது மொத்தமாக எல்லா அப்சர்வபிளையும் MERGEன்ற ஆப்ரேட்டருக்குள்ளே போட்டுருவோம். அது ஒரே வேரியபிள்குள்ளே நம்ம MERGE பண்ணிடுவோம். ஆனால் பைப்பபிளாக யூஸ் பண்ணும்போது ஒரு அப்சர்வபிள்குள்ளே ஏதாவது ஒரு டாப் அப்சர்வபிள் எடுத்து அதுக்குள்ளே மற்ற அப்சர்வபிள்லாம் MERGE பண்ணுவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் டு யூஸ் வந்து க்ரியேஷனல் ஆப்ரேட்டர் தான். MERGEன்ற அந்த க்ரியேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பைப்பபிளாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டரில் நம்ம பார்ப்போம்.